بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் மானபி வழியா மதுஹப் வழியா என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சத்திய பாதை எது, மறுமையின் வெற்றிக்கு உண்மையிலே வழிகாட்டுகிற பாதை எது என்பதனை சரியாக புரிந்து செயல்பட வேண்டிய கடமை முஸ்லிம்களாகிய நம் அனைவரின் மீதும் இருக்கிறது. நாம் சென்று சேர வேண்டிய இலக்குகளை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், இறைவனின் திருப்தியை பெற வேண்டும், உயர்தரமான சுவனத்தை பெற வேண்டும், பயங்கரமான நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற இலக்கு நம்மிடத்திலே தெளிவாக இருக்கிறது. ஆனால் அந்த இலக்கை அடைவதற்குண்டான பாதை தெரியாமல் இருக்கிறது. இலக்கை தெரிந்து வைத்திருப்பது பெரிய விஷயம் அல்ல, அதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய லட்சியம் என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான பாதையை தெரியாமல் விட்டுவிட்டால் லட்சியத்தை தெரிந்ததால் எந்த பிரயோஜனமும் கிடைக்காமல் போய்விடும். நான் திருநெல்வேலி செல்ல வேண்டும், செல்ல வேண்டிய ஊர் எனக்கு தெரிகிறது, ஆனால் செல்கின்ற பாதை தெரியாமல் சென்னை செல்லக்கூடிய பாதையிலே திருநெல்வேலியை நோக்கி நான் சென்று கொண்டிருந்தால் எப்படி என்னுடைய பயணத்தால், என்னுடைய முயற்சியால் என்னுடைய இலக்கை அடைய முடியாதோ, அதே போன்று மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக வேண்டி நாம் தேர்ந்தெடுக்கிற பாதையில் தவறிழைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய முயற்சிகள், நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய எல்லா விதமான உழைப்புமே வீணாகி காணல் நீராக மாறி போய்விடும். எனவே நம்முடைய உழைப்புகள் எதுவும் பயனற்று போய்விடக் கூடாது என்று சொன்னால், நம்முடைய இலக்கை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால், மறுமையிலே வெற்றியை தட்டி பறிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செல்ல வேண்டிய பாதை எது என்பதனை மிக தெளிவாக புரிந்து கொண்டு செல்ல வேண்டிய கடமை கட்டாயம் நம் அனைவரின் மீதும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் செல்ல வேண்டிய பாதை மானபி வழியின் பாதையா மதுஹப் வழியின் பாதையா என்று ஆய்வு செய்தால் மறுமையின் நிகழ்வுகளை திருமறை குர்ஆன் நமக்கு பேசுகிறது. மறுமையிலே தோல்வி அடைந்தவர்களை நரகப்படுகொலியிலே இறைவன் வீசுகிறார். அந்த நரகப்படுகொலியில் வீசப்பட்ட பாவிகள், மறுமையின் வெற்றியை இழந்துவிட்ட அந்த துர்பாக்கியசாலிகள், அவர்கள் அந்த நரகத்திலே கிடந்து புலம்பக்கூடிய புலம்பல்களை இன்றைக்கு திருமறை குர்ஆனிலே எடுத்து தருகிறார். என்ன சொல்கிறான்? மறுமையிலே தோல்வி அடைந்தவர்கள் உலகத்தில் தாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த விருப்பத்தை நீங்கள் இப்பொழுதே புரிந்து கொள்ளுங்கள். நரகத்தில் போய் கிடந்து நரகவாசிகளாய் மாறி அங்கே சென்று புலம்ப கூடாது என்று நீங்கள் விரும்பினால், அந்த புலம்பலை தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், அவர்களின் புலம்பலை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போன்று உங்களின் வழியினை தேர்வு செய்யுங்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், அந்த நாளில் சில முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், யக்கூலூன யா லைத்தனா அத்தாயினல்லாஹ வ அத்தாயினர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. இன்னா அத்தானா சாதத்தனா, ஒரு புறத்தில் சொல்லிவிட்டார்கள், நரகத்தில் வராமல் இருப்பதற்கு நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டிய பாதை எது என்பதனை நரகவாசிகள் மறுமையிலே சொல்கிறார்கள். எவ்வாறு சொல்கிறார்கள்? இன் அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு என்ன பொருள்? நாங்கள் மானபியின் வழியை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டுமே, மானபி வழியை பின்பற்றாமல் விட்டுவிட்டோமே. அடுத்ததாக சொல்கிறார்கள், தாங்கள் ஏன் நரகத்தில் வந்து விழுந்தோம், யாருடைய வழியை பின்பற்றியதனால் வந்த விளைவு இது. அடுத்த வசனத்திலே இறைவன் பேசுகிறார், இன்னா அத்தானா சாதத்தனா ஓ குபரானா ஃபஅலல்லூன சபீலா, நாங்கள் எங்களின் நல்லவர்களுக்கு கட்டுப்பட்டோம்,
எங்களின் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வெளியெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைனி மினல் அஸாப், இறைவா எங்களை வழிகெடுத்த எங்களின் பெரியவர்களுக்கு, எங்களை வழிகெடுத்த எங்களின் நல்லோர்களுக்கு, சீதேவிகளுக்கு அவர்களுக்கு நீ இரட்டை வேதனையை வழங்கு. ஏன்? அவர்கள்தான் கெட்டுப்போனார்கள், தவறிய வழியிலே சென்றார்கள் என்று சொன்னால் பாவமறியாத எங்களையும் அந்த வழியிலே திருப்பிவிட்ட குற்றத்திற்காக இரட்டை வேதனை அவர்களுக்கு வழங்குவாயாக என்று நாளை மறுமையிலே நரக படுகொலியில் வெந்து சாகக்கூடிய ஒரு கூட்டம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படியானால் அல்லாஹ் மிக தெள்ளத் தெளிவாக இந்த வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறார், நீங்கள் வழிகெட்டு போவதற்கான வழி முன்னோர்களின் வழி, நல்லோர்களின் வழி, பெரியோர்களின் வழி, நாதாக்களின் வழி, தலைவர்களின் வழி, வெற்றிக்குரிய வழி, சுவனத்திற்குரிய வழி, ஜெயம் பெறுவதற்குரிய வழி, அது மாணவியின் வழி, படைத்த இறைவனின் வழி என்று ஒரே வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெள்ளத் தெளிவாக நமது கேள்விக்கு, நமது வினாக்களுக்கு அல்லாஹ் விடை தருகிறான். அது மாத்திரமல்ல, மேலும் விளக்குகிறான், வயின் துதியூஹு தஹ்தது, நீங்கள் இந்த தூதருக்கு கட்டுப்பட்டால் நேர்வழி பெறுவீர்கள். வமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், தூதருடைய வேலை தெளிவாக எடுத்துச் சொல்வதை தவிர வேறில்லை. அவர் நல்லதை சொல்வார், சத்தியத்தை சொல்வார், நேர்வழியை சொல்வார். அந்த வழியில் சென்றால் நீ நேரிய பாதையை அடைவாய். இல்லை என்று சொன்னால் அவரது பாதையை விடுத்து வேறொரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீயுல்லாஹ வ அத்தீயுர் ரசூல வலா துப்திலு அமாலக்கும், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அவன் அல்லாத வேறு யாருக்கேனும் கட்டுப்பட்டு வேறு யாருடைய வார்த்தைகளை வேணும் நீங்கள் பின்பற்றி, வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய நல்லறங்களை நீங்கள் பாழாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள். இன்னொரு இடத்திலே சூரத்துல் ஆராஃபிலே சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களின் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவன் அல்லாதவர்களை, உங்களுடைய நேசர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ரொம்ப தெளிவா சொல்றான். தூதரை தவிர வேறு யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, மார்க்கத்தை கரைச்சு குடிச்சவரா இருந்தாலும் சரி, கேட்கிற கேள்விகளுக்கு டான் டான் பக்கம் வாரியா, வசனம் வாரியா, ஆயத்து வாரியா பதில் சொல்கிறவரா இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் பழம் நின்று கொட்டம் போட்டவரா இருந்தாலும் சரி, நரைச்ச தாடி வச்சவரா இருந்தாலும் சரி, முட்டுக்கு கீழே ஜுப்பா போட்டவரா இருந்தாலும் சரி, கலட்டாம தொப்பிய போட்டவரா இருந்தாலும் சரி, உன்னுடைய நேசத்திற்குரியவராக இருந்தால், நீ நேசிக்கிறாய் என்பதற்காக அவர் வார்த்தைகளை செவிமடுத்து அவர் பின்னால் சென்று விடாதே. அப்படி சென்றால் மறுமையில் தோல்வி அடைவீர்கள். அப்படி பின்பற்றினால் நரகத்தை சந்திப்பீர்கள். அதுதான் உங்களுக்கு கேடான பாதை என்று சொல்லி திருமறையினுடைய நெடுகிலும் நாம் பின்பற்ற வேண்டிய வழி மாணவி வழிதான் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். அப்படியானால் இந்த மதுகபுகள் என்பது சொல்லுவார்கள், அதுவும் மாணவியினுடைய வாழ்க்கைதான், இது மாணவிக்கு எதிரானதில்லை. நீங்கள் ஏன் மாணவி வழி மதுகபு வழி என்று ரெண்டொரு வழியை காட்டுகிறீர்கள்? மாணவி என்ன சொன்னார்களோ அதைத்தான் மதுகபுகளும் சொல்லுகிறது, மதுகபு நூட்களும் அதைத்தான் உலகத்திற்கு போதிக்கிறது என்று சொல்லி மதுகபை நியாயப்படுத்துகிற ஆளுங்கள், அதற்கு வக்காலத்து வாங்குகிற ஜமாஅத்துல் உலமாக்கள், அதிலிருந்து பெறப்படுகிற சட்டங்கள் அனைத்துமே குர்ஆனுக்கு உள்ளதுதான், ஹதீஸிலே உள்ளதுதான். அதிலிருந்து இமாம்கள் சிந்தித்து ஆய்வு செய்து மசாலாக்களை, சட்டங்களை நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். அவர்கள் சுயமாக எதையும் சொல்லவில்லை என்று இன்னொரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இவர்கள் எந்த இமாம்களை வைத்துக் கொண்டு இந்த மதுகபுகளை வழிநடத்துகிறார்களோ அந்த இமாம்களுக்கும், எந்த இமாம்கள் சிந்தித்தார்கள், எந்த இமாம்கள் உலகத்திற்கு மார்க்கத்தை கற்றுத்தந்தார்கள் என்று சொல்கிறார்களோ அந்த ஷாஃபி இமாமிற்கும், அவர் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஷாஃபி மதுகபிற்கும் கடுகளவிற்கு சம்பந்தம் இல்லை. ஹனபி இமாமிற்கும்
அவர் பெயரால் பின்பற்றப்படுகிற ஹனபி மதுஹபிற்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு மதுஹபை பின்பற்றுகிற பல்வேறு அப்பாவி பாமர முஸ்லிம்கள் ஹனபி இமாம் சொன்னதை பின்பற்றுவதாக நினைக்கிறீர்கள், ஷாஃபி இமாம் சொன்னதை பின்பற்றுவதாக நினைக்கிறீர்கள், மாலிகி இமாம் சொன்னதை பின்பற்றுவதாக நினைக்கிறீர்கள், அஹ்மது பின் ஹம்பல் இமாம் சொன்னதுதான் ஹம்பலி மதுஹபாக உருவாகி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் இன்றைக்கு நடைமுறையிலே பின்பற்றப்படுகிற மதுஹபுகளுக்கும் அதன் பெயரால் சொல்லப்படுகிற இமாம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தெளிவான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஹனபி மதுஹப், ஹனபி சட்ட நூலு, ஹனபி மதுஹபுக்காக தீர்ப்பு சொல்லப்படுகிற ஃபத்வா நூல்கள் ஏராளமாக மதரசாக்களிலே படித்துக் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் எல்லாம் பல்வேறு ஹனபி மதுஹப் நூல்களை படித்தோம். உண்மையிலே ஹனபி இமாம் எழுதியதுதான் ஹனபி மதுஹபின் சட்டம் என்று சொன்னால் அங்கே படித்துக் கொடுக்க வேண்டிய பாடம் எதுவாக இருக்க வேண்டும்? ஹனபி இமாம் எழுதிய புத்தகத்தை தானே பாடத்திலே வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எத்தனை மதரசா இருக்குது? எல்லா மதரசாக்கு நீங்க போங்க. வேலூர் பாக்கியாத்து சாலியாத்துக்கு போங்க, தென்காசி அல்தாபுர் ரப்பானியாவுக்கு போங்க, பேட்டை ரியாவுல் ஜினானுக்கு போங்க, லால்பேட்டை மதரசாவுக்கு போங்க, கூத்தாநல்லூர் மதரசாவுக்கு போங்க. இன்னும் எத்தனை மதரசாக்கள் தமிழகத்தில் இருக்கிறதோ அத்தனை மதரசாவுக்கு விஜயம் செய்யுங்கள். ஹனபி மதுஹப் நூல்களை கேளுங்கள். ஹனபி இமாம் எழுதியதா என்று கேளுங்கள். இல்ல இல்ல இவர் எழுதுகிறது ஹனபி நூல் தானே, ஹனபி மதுஹபுடைய புத்தகம் தானே. அப்ப ஹனபி மதுஹப் என்று சொன்னால் ஹனபி இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி இருக்க வேண்டுமே. அவர் எழுதிய புத்தகத்தை எங்கே? 7 வருடம் எங்களுக்கு படித்து தந்தார்கள். ஒரு வருடமாவது அபூ ஹனீஃபாவுடைய புத்தகத்தை சொல்லி தந்தார்களா? இல்ல, சொல்லித்தரப்படவில்லை என்பது மாத்திரமில்லை, அவர் எழுதிய நூல்களே இன்றைக்கு உலகத்தில் இல்லை. கேட்டால் சொல்லுவாங்க, எதிரிகள் எரித்து விட்டார்கள். எதிரிகள் எரிக்கவில்லை, இந்த கயவர்கள் எரித்தார்கள். அபூ ஹனீஃபாவுடைய பெயரால் ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும். அவர் சொல்லாததை எல்லாம் நாம் எதையெல்லாம் சொல்ல நினைக்கிறோமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் பெயர் மீது பழி போட வேண்டும். அவர் எழுதிய புத்தகம் உலகத்திலே இருந்தால் அதனை வைத்து ஒப்பிட்டு பார்த்து இதை தவறான செய்தி என்று சொல்லிவிடுவார்கள். எனவே அவருடைய புத்தகத்தை எரித்து விடுவோம் என்று திட்டம் தீட்டி அவருடைய நூல்களை எரித்துவிட்டு இவர்களாக இவர்களுடைய சிந்தனைகளை உதித்ததை இப்படித்தான் அவர் சொன்னார், இப்படித்தான் இவர் சொன்னார், இதுதான் அபூ ஹனீஃபாவின் கருத்து, இதுதான் அவருடைய மாணவரின் கருத்து, இதுதான் முகம்மதின் கருத்து, இதுதான் அபூ யூசுஃபின் கருத்து என்று சொல்லி அவர்கள் மறைந்து 500 வருடம் 1000 வருடத்திற்கு பிறகு வந்தவர்கள் தங்களுடைய சொந்த சரக்குகளை ஒரு நூலாக எழுதி அவர்களின் பெயரை அவர்களுக்கு இருந்த நற்பெயரை பயன்படுத்திக் கொண்டார்கள். எனவே முதலிலே புரிந்து கொள்ளுங்கள், அந்த இமாம்களுக்கும் மதுஹபுகளுக்கும் கடுகளவிற்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த இமாம்கள் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை மக்களுக்கு விளக்கி தந்தார்களே, அதற்காக பாடுபட்டார்களே, அதற்காக ஒரே இடத்தில் அமர்ந்து 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 எழுதி உடலிலே சூடேறி உடலிலே மூல நோய் கண்டு மரணத்தை தழுவியவர்கள் கூட அந்த இமாம்களில் உண்டு. அப்படிப்பட்ட இமாம்கள் எழுதிய நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்று திட்டவட்டமாக ஒரு தகவல் கிடைத்தால் நான் அதற்கு எதிராகவோ அதற்கு மாற்றமாகவோ ஒரு கருத்தை சொன்னால் நான் சொன்ன கருத்து என்னுடைய கருத்து அல்ல. நபிகள் நாயகம் சொன்னதாக எந்த கருத்து கிடைக்கிறதோ, எந்த தகவல் கிடைக்கிறதோ அந்த தகவல் தான் என்னுடைய தகவல். இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மذهபி. என் கருத்து நபிகள் நாயகத்தினுடைய ஆதாரபூர்வமான செய்திகள் தான் என்னுடைய கருத்து, வேறு எந்த கருத்தும் எனக்கு கிடையாது என்று ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு,
விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அதே போன்று ஆலிமுல் மதீனா என்று மதீனாவின் பேர் அறிஞராக கருதப்பட்டுக் கொண்டிருந்த மாலிக் இமாம் அவர்கள் இன்னைக்கு எப்படி மாலிக் பெயரால் மாலிக் மதுஹப் என்கிறார்களோ, அந்த மாலிக் இமாம் அவர்கள் நபிகள் நாயகத்துடைய கபரிஸ்தானத்திற்கு மாணவர்களை அழைத்து சென்று அவர்களுடைய கபரை கை காட்டி சொல்கிறார், உலகத்திலே யார் என்ன கருத்துக்களை சொன்னாலும் அதிலே ஏற்கத்தகுந்த செய்திகளும் இருக்கும், ஏற்கத்தகாத செய்திகளும் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க ஏற்று நடக்க வேண்டிய செய்திகளை சொன்னவர் இதோ இவரை தவிர வேறு யாரும் இல்லை. யாரை பார்த்து சொன்னாங்க? நபிகள் நாயகத்தை பார்த்து. மாணவி வழியை தவிர வேறு எந்த வழியும் பின்பற்ற தகுதியான வழி இல்லை. சொல்கிறது யார்? அல்தாபி சொல்லல, தௌஹீத் ஜமாத் சொல்லல, குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் சொல்லவில்லை. எந்த இமாம்களின் பெயரால் நீங்கள் மதுஹபுகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களோ அந்த இமாம்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகத்துடைய வழிதான் வெற்றிக்கு வழி, அதுதான் மறுமையிலே ஜெயம் பெறும், அதுதான் சுவனத்திற்கு வழிகாட்டும், அதுதான் இறைவனின் திருப்தியை பெற்றுத் தரும், அதனை தவிர வேறு எந்த வழியும் வெற்றிக்குரிய வழி அல்ல என்று சொல்லி அந்த இமாம்கள் தங்களுடைய நூல்களிலே எழுதி வைத்திருப்பதை நாம் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. வேறு என்ன சான்று வேண்டும் உங்களுக்கு? மதுஹபை தூக்கி பிடிக்கிற ஆளுங்கள் தங்களுடைய சுய நலன்களுக்காக, தங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக, தாம் என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு கூட்டத்தை, கண்மூடித்தனமாக தன்னை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு பள்ளிவாசல்களில் இருக்கிற ஆளுங்கள் தப்பும் தவறுமான வழிகாட்டுதல்களை, மதுஹப் என்ற ஒரு மாயையை தனது கரத்திலே தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். இன்னும் சொன்னால் அந்த மதுஹபை எடுத்துக் கொள்ளுங்கள். மதுஹபுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சில செய்திகள், உதாரணத்திற்கு ஒன்றிரண்டை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன செய்திகள்? உங்களுக்கே நீங்களே புரிந்து வைத்திருக்கிற, சாதாரணமாக உங்களிடத்திலே கேட்டால் கூட இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன உங்களுடைய சராசரியான அறிவை வைத்து தீர்ப்பளிப்பீர்களோ அந்த அளவிற்கு கூட அறிவில்லாமல், நாகரீகம் இல்லாமல், குர்ஆனுக்கு எதிராக, ஹதீஸுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய இயற்கை சட்டத்திற்கு எதிராக உலகத்திலே அநியாயம் பெருகுவதற்கு, நாகரீகம் ஒழிவதற்கு, பாலியல் கேடுகள் அதிகரிப்பதற்கு, கொலையும் கொள்ளையும் பெருக்கெடுத்து ஓடுவதற்குண்டான அத்தனை வழிமுறைகளும் மதுஹப் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மதுஹப் புத்தகம் என்று சொன்னால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ நன்மைக்கு வழிகாட்டக்கூடிய நூல், தொழுகையை சொல்லித் தருகிற நூல், ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய முறைகளை விளக்கித் தரக்கூடிய நூல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையிலே மதுஹப் நூல்களில் நேரிய பாதை காட்டப்படவில்லை. நம்மை வழிகெடுத்து நரகப்படுகொலியை தள்ளக்கூடிய சில சைத்தான்கள் எழுதி வைத்த புத்தகம் இந்த மதுஹப் புத்தகம். நான் சைத்தான் என்று சொல்வது இமாம்களே அல்ல. சொன்ன உடனே சொல்லிடுவாங்க, தௌஹீத் ஜமாத்துக்கார இமாம்களை திட்டுறோம். நாங்க என்றைக்கப்பா இமாம்களை திட்டினோம்? எந்த இமாமை திட்டினோம்? அபூ ஹனீஃபாவை திட்டினோமா? ஷாஃபி இமாமை திட்டினோமா? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி திட்டினோமா? எந்த இமாம்களை திட்டினோம்? அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன பகை திட்டுவதற்கு? அவர்கள் எல்லாம் நல்ல அறிஞர்கள், மார்க்க போதகர்கள்.
அவர்களின் பெயரால் பிற்காலத்திலே சில துரோகிகள், இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள், இஸ்லாத்தினுடைய தூய்மையான வடிவத்தை மாசுபடுத்த நினைத்த சில கிழவர்கள், அந்த கிழவர்களை ஷைத்தான்கள் என்கிறேன். அவர்கள் எழுதி வைத்த நூல் என்பதற்கு அந்த நூலிலிருந்து சான்று காட்டுகிறேன். நீங்க சொல்லுங்க, அந்த மதுகபை உருவாக்குறத ஷைத்தானா அல்லது முஸ்லிமானு நீங்கள் சொல்லுங்கிறதற்கு பிறகு மதுகப நூல்களில் இருக்கிற சட்டம் பொதுவா இஸ்லாத்துல சாதாரணமா, இஸ்லாமும் கூட வேண்டாம், சாதாரண ஒரு மனுஷன் இன்னொருத்தருடைய மனைவி, அவனுக்கு சொந்தமானது இல்ல, இன்னொருத்தருடைய மனைவி, அந்த மனைவியோடு ஒருத்தர் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் இதை நாம் அங்கீகரிப்போமா? ஒரு முஸ்லீம் அங்கீகரிக்க முடியுமா? விபச்சாரத்தை இஸ்லாம் பெரிய குற்றமா சொல்லு. வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. விபச்சாரத்தின் அருகில் கூட நீ நெருங்கி விடாதே, அது ரொம்ப அருவருப்பான ஒரு தீமை. வஸா சபீலா, ஒரு மோசமான ஒரு கெட்ட பாதை குர்ஆன் சொல்லுகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் யாரேனும் அந்த தீமையான காரியத்தில் ஈடுபட்டால் ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத ஜல்தா, அதில் ஈடுபட்ட ஒவ்வொருவருக்கும் 100 கசையடிகள் கொடுங்கள் என்று அந்த தீமையை உலகத்திலிருந்து ஒழிப்பதற்கு குர்ஆன் வழி சொல்லுகிறது. அதே போன்று உலக நாடுகளில் இருக்கிற பல்வேறு சட்டங்களும் இந்த தீமை உலகத்தில் பரவக்கூடாது, பரவினால் பல்வேறுமான நோய்கள் வரும், குறிப்பாக HIV கிருமி வரும், எய்ட்ஸ் நோய் வரும். அதை ஒழிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல, மனுஷ நோயால செத்து போயிடக்கூடாது, அதனால் விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி நாகரீகம் உள்ள அத்தனை அரசுகளும் சட்டம் எழுதி வைத்திருக்கிறது. திருமறை குர்ஆன் அதை ஒழிப்பதற்கு தீர்வு சொல்லி இருக்கிறது. ஆனால் மதுகப நூல் என்ன சொல்கிறது தெரியுமா? இத்தாஸானி, ஹனபி மதுகபுடைய சட்ட நூல் ரத்துல் முக்தார் பேசுகிறது, நான் பேசல, என் சொந்த கருத்தை பேசல. தேவைப்பட்டால் இதனை எந்த ஆலிமாவது மறுத்தால் அவருக்கு தக்க ஆதாரங்களை நாங்கள் எடுத்துக் கொடுக்க தயார். ஏதோ மொட்டை தாத்தம் குட்டையில விழுந்தாமலே சும்மா மொட்டை மொட்டையா பேசிட்டு போகிற ஆதாரத்தோடு பேசுகிறோம். ரத்துல் முக்தார் பேசுகிறது, இத்தாஸானி இன்னஹா ஜௌஜத்துன் லஹா ஜௌஜத்துன் லஹு, ஒரு விபச்சாரம் செய்தவன் அவன் கையும் களவுமா பிடிபட்ட உடனே அந்த பெண்ணை பார்த்து சொல்றான், இவ என்னுடைய மனைவி. அடுத்து சொல்றார், இப்படி சொன்னால் சக்கத்தல் ஹத்து அன்ஹு, அவருக்கு தண்டனை கொடுக்க கூடாது. இஸ்லாமிய மரபுல தண்டனை கொடுக்கணும்ல. ஒருத்தன் ஒரு பொம்பளையோட தப்பு செஞ்சத கையங்களமா பிடிச்சாச்சுன்னா உடனே அவன் என்ன சொல்லணுமா? தண்டனை கிடைக்காமல் இருப்பதற்கு இவன் என் பொண்டாட்டி. அடுத்து சொல்ற இதை விட வேடிக்கை, காலத்து அந்த பொம்பளை உண்மையிலே இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் சரியே, அடுத்த பொண்டாட்டி அபகரிச்சுக்க, அது நிஜமாவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன் பொண்டாட்டின்னு சொல்லிக்க, உனக்கு தண்டனை கிடையாது. இது எதற்கு? இந்த சட்டத்தினால் உலகத்திற்கு கிடைக்கிற நன்மை என்ன? விபச்சாரம் ஒழியுமா? குடும்ப வாழ்க்கை பெருகுமா? திருமணத்தில் ஈடுபாடு கிடைக்குமா? மறுமையிலே நன்மை கிடைக்குமா? எங்கிருந்து கிடைத்த இந்த சட்டம்? மாணவியாய வழியில் தான் மதுகபுகள் உருவாக்கப்பட்டிருக்கிற என்று சொல்கிற ஆளுங்களை கேட்கிறேன். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது சொன்னார்கள்? திருமறை குர்ஆனில் இதற்கு சான்று இருக்கிறதா? காட்ட வேண்டும் ஆதாரத்தை. காட்ட முடியாது. குர்ஆன் விபச்சாரத்திற்கு எதிராக போர் பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் விபச்சாரம் செய்வதற்கு வழி சொல்லி தராது, மதுகபுகள் வெளியே தருகிறது. அது மட்டும் இல்ல, அடுத்து பாருங்க, வேடிக்கைனா வேடிக்கை, அதை படிக்கிற உண்மையிலே ஒரு முஸ்லிம் படிச்சா அல்லாஹ்வை மதிக்கிறவன், அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறவர், அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் நேசம் வைத்திருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு மதுகபு நூட்களின் மீது கோபம் வர வேண்டும். கையில கிடைச்சா தீ கொளுத்தி போடணும். அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு போரை மதுகபு நூட்கள் பிரேரணப்படுத்துகிறது. அடுத்து சொல்றார்,
வலா யுக்தவு ஸாரிகு மின் பைத்தில் மால். ஒருத்தன் பொதுவா இஸ்லாத்துல திருட்டுக்கு என்ன இஸ்லாம் சட்டம் சொல்லுது? யாரு திருடுனாலும் சரி, வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸபா. திருடியவர் ஆணாக இருந்தாலும் சரி, திருடியவர் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களின் கையை வெட்டி விடுங்கள், அவர்கள் செய்த வேலைக்காக. அப்பதான் உலகத்துல அடுத்தவனும் திருட மாட்டான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வெளிநாட்டுல போய் 10 வருஷம் 20 வருஷம் பாலைவன வெயில்ல கஷ்டப்பட்டு பொண்டாட்டியை பிரிஞ்சு பிள்ளைகளை பிரிஞ்சு பெத்தவங்களை பிரிஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டுல பொருளை சேர்த்து வச்சா அவன் ஒரே நிமிஷத்துல சுருட்டிட்டு ஓடுவான். நான் என்ன பண்றது? என்னுடைய 20 வருட உழைப்பை ஒருவன் திருடி செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் அதற்கான பாதுகாப்பு வேலைகளை போட்டு வைக்கணும். அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம், திருடுனா கைய வெட்டுனா யோசிப்பான். ஒருத்தருக்கு வெட்டுனா அடுத்தவன் யோசிப்பான். 2000 ரூபாய் கிடைக்கிறது மேட்டர் இல்ல, நாளைக்கு நம்ம கை இருக்காது, சாப்பிட கை இருக்காது, எதையும் பிடிக்க முடியாது, அதனால திருட வேண்டாம் என்ற உணர்வு அந்த மனிதனுக்கு வரும். அதுக்கு இஸ்லாம் இந்த சட்டத்தை சொல்லு. ஆனா மதுகம் என்ன சொல்ல தெரியுமில, ஒருவன் திருடினான். எங்க திருடினாம்னா பைத்துல் மால்ல இருந்து திருடுறான். பொது சொத்து இருக்குல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து பள்ளிவாசல்ல ஜமாத்துல காசு கொடுத்து வரி கொடுத்து சேர்த்து வச்சிருக்க பைத்துல் மால் பொது காசு இருக்குல்ல, அந்த பொது காசை ஒருவன் திருடினால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படாது, அவனுடைய கைகள் வெட்டக்கூடாது. ஏன்? அன்னஹு மாலுல் ஆம்மதி வஹுவ மின்ஹும். பயங்கரமான கண்டுபிடிப்பை சொல்றார். ஏன்னு கேட்டா பைத்துல் மால் என்பது பொது சொத்து, பொதுமக்களுடைய சொத்து. இந்த திருடியவனும் பொதுமக்களிலே ஒருவனாக இருக்கிறான். எனவே இவனுக்கு திருட்டு தண்டனை கிடையாது. இவன் காசத்தான் இவன் திருடி இருக்கிறான். இவன் காசை மட்டுமா திருடி இருக்கான்? ஊர்ல உள்ள அத்தனை பேர் காசையும் திருடிட்டு வச்சிருக்கிறான். இவனுக்கு வெட்ட பைனான்ஸ் கம்பெனியில போட்டு பைனான்ஸ்காரன் சுருட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, நீ கேட்க கூட. அஜரத்து மதுகபா நியாயப்படுத்துற அஜரத்து, ஹனபி மதுகபா இருந்தாலும் சரி, ஷாஃபி மதுகபா இருந்தாலும் சரி, 4 மதுகபுகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வராதேன்னு போர்டு வைக்கிற ஆலிம் சாக்களா இருந்தாலும் சரி, முத்தவள்ளிகளா இருந்தாலும் சரி, நான் ஒரு மதுகபுவாதி என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய எந்த மதுகபுவாதியும் ஒருத்தன் காசை கொடுத்து 10 பேர் சேர்ந்து கொடுத்த காசை ஒருத்தன் சுருட்டிட்டு ஓடுனா நீ வாய திறக்க கூட. திறந்தா நீ மதுகப நம்பலன்னு அர்த்தம். மதுகபுக்கு எதிராக நிக்கிற அர்த்தம். மதுகபு என்ன சொல்லுது? பொது சொத்தை திருடுனா குற்றமில்லை. இந்த வழி உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போமா? இதுல சொல்லப்பட்டிருக்க அடிப்படையில நீங்க தொலை போறீங்க, இதுல சொல்லப்பட்டிருக்க அடிப்படையில நீங்க நோன்பு பிடிக்க போறீங்க, இதுல சொல்லப்பட்டிருக்க அடிப்படையில நீங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண போறீங்க. இது இஸ்லாமா? இது இறைவேதமா? இது அல்லாஹ்வுடைய சட்டமா? நடுநிலையோடு இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்க கூத்த. விபச்சாரம் செஞ்சா தப்பிக்கிறதுக்கு வழி அங்க, இன்னொரு ரூட்ல விபச்சாரத்துக்கு வழி சொல்லி தர்றாங்க. விபச்சாரம் செய்ய எப்படி செய்யணும் தெரியுமா? லா ஹத்தல் ஜினாயில் முஸ்தஜரத்து ஐல் ஜினா. ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சார், சும்மா செஞ்சிடாம காசு எதுவும் கொடுக்காம செஞ்சிடக்கூடாது. காசு கொடுத்து போனா மகர் கொடுத்து போற மாதிரி. அடப்பாதிகளா, உலகத்துல ஓப்பன் முடிவே பண்ணிட்டாங்க, உலகத்தை உருப்பட விடக்கூடாது. இவன் முஸ்லிமா? இந்த கருத்தை சொன்னவன். மகரு காசு கொடுக்கிறோம்னா அந்த காசு இந்த காசு ஒன்னா, ஊரையெல்லாம் கூட்டி வச்சு அவளை மனைவி என்று அறிவிச்சு அதுக்கு வலிமா விருந்து கொடுத்து அவ கூட குடும்பம் நடத்தி அவ பக்கிற பிள்ளை பூரா நாம் பொறுப்பெடுத்து காலாகாலத்துக்கும் அவளுடைய அத்தனை பிரச்சனைகளையும் என்னுடைய தலைமையில் சுமந்து கொண்டிருக்கிற திருமணமும் 1/2 மணி நேரம் ரேட்டு பேசி முடிச்சிட்டு வர்ற சோழியும் ஒன்னா? யாரு சொல்லுதா? ஏதோ ரோட்ல படுத்து கிடக்கிற மூடன் சொல்லல, விபச்சாரத்தின் மீது வெறி ஒன்றிருக்கிறவன் சொல்லல.
இஸ்லாத்தை சொல்ல வந்த மதுகபுகள் சொல்கிறது. எந்த மதுகபை பின்பற்றி தொழுகிறீர்களோ அந்த மதுகபு புத்தகங்கள் சொல்கிறது. இது உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லுமா? யோசித்து பாருங்கள். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. திருக்குரான் தமிழாக்கம் பேர் ஜெயலலாபுதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மன்னடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. அதே மாதிரி ஒருத்தர் கணவன் மனைவி குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அவர் ஏதோ ஒரு வேலைக்கு வெளியே போனாரு, அல்லது என்னமோ விட்டுட்டு போயிட்டார். போனவர் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஆளை காணோம். இப்ப இந்த பொம்பளை என்ன செய்யறது? கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷத்துல போனார் வெளியூருக்கு. போனவர் திரும்பி வரலன்னா இந்த பெண் என்ன செய்யணும்? மதுகபு சட்டம் சொல்லு. திரும்பி அவருக்கு காணாமல் போன கணவன் திரும்ப வர்றத சில காலத்திற்கு எதிர்பார்க்கணும். நியாயம்தான். இப்ப வந்துருவார, பிறகு வந்துருவார எதிர்பார்க்கலாம். அந்த கால அளவு எவ்வளவு தெரியுமா? 120 வருஷத்துக்கு எதிர்பார்க்கணும். முதல்ல இன்னைக்கு 120 வருஷத்துக்கு உசுரோடு வாழ்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் உட்பட்டது. 60, 70லேயே டோட்டலா முடிஞ்சிருது. இன்னைக்கு பாஸ்ட் உலகத்துல 50, 40 போய்கிட்டு இருக்கு வண்டி. இந்த ரேஞ்சில காணாமல் போன கணவன் திரும்ப வருவதற்கு 120 வருஷம் வெயிட் பண்ணி 120 வருஷம் வரலன்னா 121வது வருஷம் அடுத்தவனுக்கு கல்யாணத்தை முடிச்சுது. எந்த கிழவிய மன்னரை அடக்கம் பண்ணிருக்கு, எலும்பு மண்டவோட எடுத்து காயப்பிடிச்சிருக்கலாம். அதுல இன்னொரு சட்டம், அவர் கொஞ்சம் இறக்க உள்ளவர், கொஞ்சம் இல்ல ரொம்பவே இறக்க உள்ளவர். அவர் என்ன சட்டம் சொன்னாரு? 120 ரொம்ப ஓவருப்பா, 90 வருஷம் வச்சுக்கோங்க. என்னமோ 8 வருஷம் 2 வருஷம் சொல்ல போற ஆளாலும் பார்த்தா 120 ரொம்ப அதிகம் சொல்லிவிட்டு 90 வருஷம் வச்சுக்க. 25 வயசுல ஒருத்திக்கு கல்யாணம் முடியுது. 27வது வருஷத்துல 30வது வருஷத்துல வயசுல போறாரு கணவர். போனவன ஆளை காணும். 120 கழிச்சு பார்த்தா, கூட்டி பார்த்தா 120 பிளஸ் 30 150 வயசு. உன் வீட்டுல இப்படி நடந்தா நீ சொல்லுவியா? உன் மகளுக்கு நடந்தா? இதற்கு வக்காலத்து வாங்குகிற ஆளுங்களை கேட்கிறேன். உங்க மகளுக்கு நடந்துச்சுன்னா இதை ஒத்துக்குவீங்களா? மதுகபுதான் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மதுகவாதிக்கும் கேட்கிறேன், உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் சகோதரிக்கு நடந்தால் ஒத்துக்கொள்வீர்களா? அதுவும் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே கேள்வி நாம் ஜமாத்துல் உலமாவை பார்த்து கேட்டோம். ஷரியத்தின் பாதுகாவலர்கள், சுன்னத்துல் ஜமாத்தை தூக்கி நிறுத்தப் போகிறவர்கள், மதுகபு கொள்கைகள் நியாயமானது என்று வாதிடக்கூடிய ஷரியத் பேரவை ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம இருக்குது. அந்த ஷரியத் பேரவை இடத்துல நாம இதை ஒரு கேள்வியாக கேட்டோம். அந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமில? அப்படி இருந்தால், சட்டத்திலே அப்படி இருந்தாலும் ஜமாத்தாளர்கள் கூடி, உலமாக்கள் கூடி அவர் அந்த பெண்ணுக்கு நியாயமான முறையிலே வேறொரு திருமணம் செய்து வைக்க வேண்டும். யாரு சொல்ற வார்த்தை? மதுகபை மறுக்கிற ஒருவன் சொல்லல, மதுகபுக்கு வக்காலத்து வாங்குகிற ஷரியத் பேரவை சொல்லுது. இதை நடைமுறைப்படுத்த முடியாது. நடைமுறைப்படுத்த முடியாத ஒண்ணு ஏன்பா மார்க்க முழுத்திக்கு தலையில வச்சிருக்கிறேன்? அதை எதுக்கு மக்கள் மத்தியில பேசுறேன்?
அதுக்கு எதுக்கு வக்காலத்து வாங்குற? அது குறித்து விமர்சனம் செய்கிறவர்களை எதிர்த்து ஏன் கருத்து சொல்கிறீர்கள்? அதை முதலில் சம்பந்தப்பட்ட மதுகபவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, தொழுகை இபாதத்து எல்லாத்தையும் ஓச்சு கட்டுறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ, தொழாம நோன்பு வைக்காம காது கொடுக்காம ஒப்பேத்துறதுக்கு உங்களுக்கு ரூட் வேணும்னா மதுகபு புக் எடுத்துங்க. இங்க உங்க ஊர்ல ஜும்மா தொழுகை நடக்குதா? ஜும்மா தொழுகை நடக்கு. ஆனா ஹனபி மதுஹப் சட்டப்படி நீங்க ஜும்மா தொழுகை கூடாது. உங்க ஊர்ல மதுஹப் சட்டம் நான் சொல்லல, இமாம் ஆலிம்ஸா ஜும்மா தொழுகைக்க கூடாது. ஏன்? மதுஹப் நூல் சொல்கிறது ஓ இஸ்தரத்துலி சிஹ்ஹதிஹா சபஅத்து அஷ்யாயின். ஜும்மா தொழுகை கூட வேண்டும் என்று சொன்னால், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 7 நிபந்தனைகள் இருக்கிறது. அதுல ஒரு நிபந்தனை அல் அவ்வலு அல் மிஸ்ரு. முதல் நிபந்தனை என்னன்னா, அது ஒரு பெரிய பட்டினமாக இருக்க வேண்டும். மெட்ராஸ் மாதிரி சிட்டியா இருக்கணும், மதுரை மாதிரி பெரிய சிட்டியா இருக்கணும். அல்லது ஜும்மா நடத்த கூட நான் சொல்லல, மதுஹப் புக்கு சொல்லுது. ஏன் நடத்துற? எதுக்கு ஜும்மா தொழுகிறிய? இதெல்லாம் கண்டுபிடிச்சு அஜர்த்து மாதிரி சொல்லுங்க. அடுத்த வாரத்துல இருந்து ஜும்மாவை நிப்பாட்டிடலாம். அஜர்த்து நாம மதுஹப்வாதி தானே, தௌஹீத்வாதி கிடையாது இல்ல, பேசுங்க போய். மதுஹபுடைய வண்டவாளத்தை எடுத்து பேசட்டும் ஆளுங்கள் பார்க்கலாம். தௌஹீதுக்கு எதிராக கச்சை கட்டுகிற ஆளுங்கள், தௌஹீதுக்கு எதிராக ஜும்மா பிரசங்கங்களை முடுக்கி விடுகிற ஆளுங்கள், தௌஹீத்வாதி நடத்தக்கூடிய பெருநாள் தொழுகையில கலந்து கொள்ளாது என்று மைக்க போட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க அலௌன்ஸ் பண்ற ஆலிம்ஸாவே இதை அலௌன்ஸ் பண்ணும். முதல்ல மதுஹப் என்ன சொல்லுது? தௌஹீத்வாதி ஆட்கள் வளர்ந்துகிட்டே போறோம். இதனால தௌஹீதுடைய கொள்கைகளை திரும்ப 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 மக்கள் மத்தியில பேசுறதுனால அதை கேட்டுப்புட்டு தௌஹீதினால் ஒரு பெருங்கூட்டம் ஈர்க்கப்படுகிறது. அதுக்கு எதிராக நீங்க என்ன செய்யணும்? அவன் தௌஹீதை சொல்லி சொல்லி தௌஹீதை வளர்க்கிறான். நாம மதுஹபை சொல்லி சொல்லி மதுஹப் வளர்ப்போன்னு ஜும்மாவோட மதுஹப் பேச்ச ஆரம்பி. டோட்டல் கூடாரமும் காலியாகி மொத்த ஊரும் மொத்த தமிழகமும் தௌஹீத் ஏகத்துவ குடையின் கீழ் வந்து சேரும். அதனால அவன் வாய் திறக்காம உட்கார்ந்துருக்காங்க. தெரியும் ஆளுங்களுக்கு, அதிர்த்துகளுக்கு உள்ள இருக்கிற வண்டவாளம் தெரியும். சில இடங்களில் சில ஆளுங்கள் நிர்பந்தத்திற்காக, சமுதாய கட்டமைப்புக்காக, பொருளாதார தேவைகளுக்காக வேறு வழியில்லை என்ற காரணத்தினால் மௌனம் காக்கிற ஆளுங்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுகிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்து கொண்ட நீங்கள், சத்தியத்தை சத்தியம் என்று உணர்கிற நீங்கள், அந்த சத்தியத்தை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உங்களுக்கு களம் அமைத்து தர தயாராக இருக்கிறது. வாங்க, முத்தவள்ளிக்கு கட்டுப்பட்டு தலைவருக்கு பயந்துகிட்டு அங்க உட்கார்ந்திருக்க தேவையில்லை. வாருங்கள். உமை எத்தக்கில்லாக எஜஅல்லஹு மக்ரஜா. அல்லாஹ்வை அஞ்சுகிறவர்களுக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை காட்டுவான். மின் ஹைஸு லா யஹ்தசிப். அறியாத புறத்திலே அவன் உங்களுக்கு உணவளிப்பான். முத்தவள்ளி உங்களுக்கு சாப்பாடு தரல, பள்ளியாச நிர்வாகம் உங்களுக்கு சம்பளம் தரல, பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் நீங்க குடும்பம் நடத்தல, படைச்ச ரப்பு உங்களுக்கு தருவோம். அவன் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. இதுல இருந்து நாம சொல்ல வர்ற செய்தி என்ன? இந்த ரூட் எப்படிப்பட்ட ரூட் நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்ன வழி தேவை? மாணவி வழி தேவையா? மதுஹப் வழி தேவையா? மதுஹப் வழியிலே போய் விபச்சாரம் செய்யவா? மதுஹப் வழியிலே போய் திருட செய்யவா? மதுஹப் வழியிலே போய் நம்முடைய அபலை பெண்களை, காணாமல் போய்விட்ட கணவன்மார்களை வைத்திருக்கிற பெண்களுக்கு அவர்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் சாவடிக்கிற அளவுக்கு சாகிற வரைக்கும் மறுமணம் செய்யாமல் அவர்களை துன்புறுத்தவா? எதற்கு அந்த வழி? எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் வெற்றிக்கு உறுதுணையாக அமைந்தால் தேர்ந்தெடுங்கள், இன்பத்திற்கு வழியாக அமைந்தால் தேர்ந்தெடுங்கள், ஜெயம் பெறுவதற்கு பாதை காட்டினால் தேர்ந்தெடுங்கள். தோல்விக்கு, விபச்சாரத்திற்கு, கொள்ளைக்கு, கொலை செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு பாதை நேரிய பாதை இல்லை. ஜும்மா தொழுகையை ஓச்சு கட்டியாச்சா?
அடுத்து சொல்றாரு ஜக்காத்தை ஓச்சி கட்டுறதுக்கு வழி. ஜக்காத்து கையில இருந்து வருஷம் வருஷம் காசு கொடுக்கணும். அவங்க கணக்குப்படி, மதுபாதிகள் கணக்குப்படி வருஷா வருஷம் கொடுக்கணும்ல. அந்த அடிப்படையில் ஒரு வருஷம் முழுக்க ஒருத்தர் கையில ஒரு சொத்து இருந்தால் அந்த சொத்துக்கு கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும் மதுஹப் அடிப்படையில். இப்ப அரபி மதுஹப் என்ன சொல்லுது, நீ இன்னைக்கு உனக்கு டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி உன் கையில 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரும்பொழுது நீ ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை உனக்கு வந்து விடுகிறது. அதனால நீ என்ன பண்ணு, டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வரும்ல அடுத்த வருஷம், அந்த 18ஆம் தேதி உன் பேர்ல இருக்க அந்த 1 லட்சம் ரூபாய் சொத்தை உன் பொண்டாட்டிக்கு அன்பளிப்பா கொடுத்துரு. அது உன் பொண்டாட்டி பேர்ல மாத்தி எழுதிரு. ஒரு வருஷம் உனக்கு முடியல, ஒரு வருஷம் முடியலாட்டி நீ ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. தச்சுக்கிட்டியா? அடுத்த வருஷம் மாட்டிக்குதே, அப்ப என்ன பண்ணு, அப்படியே போகட்டும். அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வரும்ல, அப்ப என்ன பண்ணு, உன் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற சொத்து அந்த 1 லட்சம் ரூபாயை நீ வாங்கிக்க. அப்பவும் கொடுக்க தேவையில்லை. வருஷா வருஷம் ஒரு வருஷத்துக்கு முந்தி 2 நாளைக்கு முந்தி 2 நாளைக்கு முந்தி 2 நாளைக்கு முந்தி உன் பேர் உன் பொண்டாட்டிக்கு மாறட்டும், உன் பொண்டாட்டி சொத்து உனக்கு மாறட்டும். ஜக்காத்தே கொடுக்காம ஓப்பி அடிச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம். நீ திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், யார் தங்களுடைய சொத்துக்களுக்கு ஜக்காத்து கொடுக்காமல் தேக்கி வைத்திருக்கிறார்களோ தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடாமல் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை இருக்கிறது என்று செய்தி சொல்லும். அவர்களுடைய முதுகுகளில், அவர்களுடைய விழாப்புறங்களில், அவர்களுடைய நெற்றிகளில் அந்த தங்கமும் வெள்ளியும் உருக்கப்பட்டு அதை வச்சு அல்லாஹ் சூடு போடுவான். அதுக்கு இந்த வழி, ஜக்காத்து கொடுக்காம சேர்த்து வச்சிருக்கிற வழி எந்த வழி? உங்களை நரகத்திலே போட்டு அதனால் கொடுமைப்படுத்தப்படுகிற ஒரு பாதையை அந்த மதுஹப் பாதைகள், மதுஹப் வழி காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை மதுஹப்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எந்த கோணத்தில் நம்முடைய பார்வையை செலுத்தினாலும் அத்தனை பாதைகளும் மாணவி பாதையை விடுத்து அது மதுஹப் பாதையாக இருந்தாலும் சரி, அல்லது மதுஹப் அல்லாத தரீகா பாதையாக இருந்தாலும் சரி, தரீகா அல்லாத வேறு எந்த பாதையாக இருந்தாலும் சரி, அத்தனை பாதைகளும் அவர்கள் சொல்லுகிற அத்தனை சட்டங்களும் நம்மை நரகத்தில் தள்ளும். மறுமை வெற்றிக்கு சரியான வழி நபிகள் நாயகத்தின் வழியை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இன்னும் சொன்னால் அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகிறான், இதோ இந்த ஒரே ஒரு பாதையை பின்பற்றுங்கள், ஒரே ஒரு நேரிய பாதையை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, பல பாதைகளை பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது உங்களை நேரான பாதையிலிருந்து வழிதவற செய்துவிடும். அல்லாஹ் ரசூல் என்ற மாநபியின் ஒரே வழி உங்களை நேரிய வழியிலே கொண்டு செல்லும். ஹனபி என்ற ஒரு வழி, சாஃபி என்ற ஒரு வழி, மாலிக் என்ற ஒரு வழி, அம்பலி என்ற ஒரு வழி, பல பாதைகளை பின்பற்றினால் அது உங்களை நேரிய பாதையிலே கொண்டு போகாது, வழிதவற செய்துவிடும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லித் தருகிறார். அது மட்டுமில்லை தோழர்களே, மதுஹப்களை பற்றி பேசுகிறீர்களே, இந்த மதுஹப்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பது ஒன்று. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்திலே ஒரு மதுஹப் ஒன்றை ஹலால் என்கிறது, ஒரு மதுஹப் இன்னொன்றை ஹராம் என்கிறது. ஒன்று ஒருவருக்கு சாப்பிடுவது கூடும் என்று ஒரு மதுஹப் சொல்கிறது, சாப்பிடுவது கூடாது என்று இன்னொரு மதுஹப் சொல்கிறது. நண்டு கறி சாப்பிடலாமா? ஒரு மதுஹப் ஓகே, இன்னொரு மதுஹப் ஓகே இல்லை. ஏன்? ஒரே சட்டம் தானே. அவருக்கு ஒரு சட்டம், இவருக்கு ஒரு சட்டம். நேரத்திற்கு தகுந்தார் போன்று மதுஹப்களை பின்பற்றுவதால் பல்டி அடிக்க வேண்டியது இருக்கிறது. சாதி மதுஹப்ல என்ன சட்டம்? ஒது செஞ்சுட்டு ஒரு பெண்ணை தொட்டுட்டான சும்மா ஒரு பெண்ணுடைய கை நம்ம மேல பட்டுச்சுன்னு வச்சுக்குவோம், உடனே அந்த ஒது முறிஞ்சிடும். சாதி மதுஹப்ல. ஹனபி மதுஹப்ல ஒரு பெண்ணை தொடுறதுனால எல்லாம் ஒது முடியாது, பெண்ணோடு உறவு கொண்டால் ஒது முடியும். குர்ஆன்ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வெறுமனே தொடுறதுனால ஒது முடியாது என்பது இஸ்லாத்தின் சட்டம்.
ஆனால் சாதி மதம் என்ன சொல்லுது? ஒதும் புரிஞ்சிடும். ஹனபி மதம் முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இப்ப சாதி ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறார். ஹஜ்ஜுக்கு போன நிலவரம் என்ன? காபாவுல தவாப் செய்யணும். தவாப் செய்யும்போது என்ன பிரச்சனை? ஆண்களும் பெண்களும் அங்கே சேர்ந்துதான் இருக்க வேண்டிய கட்டம் வருகிறது. கையோட கை சில நேரங்களில் படத்தான் செய்யும். சில பெண்களுடைய கால்கள் மீது உரச வேண்டிய தேவை ஏற்பட்டுவிடும் அந்த கூட்டத்துக்குள்ள. அப்ப திரும்ப போய் அவர் ஒது செஞ்சுட்டு வரணும்னா அங்கிருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த கூட்டத்தை விட்டு வெளியில வந்து ஒது செஞ்சுட்டு திரும்ப போறதுக்குள்ள உள்ள என்ட்ராவாரு, யாராவது ஒருத்தர் கைப்படும், திரும்ப போகணும். திரும்ப என்ட்ராவாரு, திரும்ப போகணும். ஒரு தவாப்பு கூட செய்ய முடியாது. ஒருத்தர் சாதி மதப்படி ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யவே முடியாது. இங்க இருந்து ஹனபி மதக்காரன் கூட்டு போவாங்க. சாதிக்காரங்களுக்கு சட்டம் சொல்லுவாங்க. எப்படி? சாதி மத அடிப்படையில பெண்ணுடைய கைப்பட்டா ஒழுங்கு முறிஞ்சிடும். அதனால நமக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குல்ல, நீங்க எல்லாம் சாதி பூரா ஹனபியா மாறிக்கிங்க. இதனடா கூத்து? நேரத்துக்கு தானே மாதிரி உள்டா. இது எங்க மதுகப பின்பற்றினா இந்த கூத்து வரும். எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு உங்களுக்கு மதுகபிலே கிடைக்காது. பிரச்சனைகள் வரும், கேள்விகள் வரும். ஆனா மார்க்கத்தை பின்பற்றினால், மாணவியுடைய வழிமுறையை பின்பற்றினால் உலகத்திலே நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதுதான் தீர்வு சொல்லும். ஒரு வழி என்று சொன்னால் அந்த வழி உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், உங்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும், உங்களுடைய சிக்கலுக்கு பதில் சொல்ல வேண்டும். மதுகபுகள் பதில் சொல்லுமா? மதுகபு சொர்க்கம்ல நான் பிளைட்ல போகும்போது தொழணுமா தொழக்கூடாதா? நேரம் வந்தா தொழணும். தொழுகைக்குரிய நேரத்தில் எங்க நோக்கி தொழுவது? ஹனபி மதுகபிலிருந்து சொல்ல முடியாது. சாதி மதுகபில சொல்ல முடியாது. வேற எந்த மதுகபை கொண்டு வா? ஒரு மதுகபிலையும் சொல்ல முடியாது. ஏன்? அவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள். அவர்களுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவு. ஆனால் படைத்த இறைவனுடைய அறிவு விசாலமான அறிவு. உலகத்தினுடைய முடிவு நாள் வரைக்கும் உலகத்தில் தோன்றக்கூடிய அத்தனை புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் அத்தனை மாற்றங்களையும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு இறைவன் காட்டிய வழி மாணவியினுடைய வழி. ரசூலுல்லாஹ்வுடைய வழி சொந்த வழி இல்லை, அவருடைய கற்பனை வழி இல்லை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அது. அந்த வழியை பார்த்தா அல்லாஹ் தீர்வு சொல்றான். மதுகபுல தீர்வு காட்ட முடியாது. இயற்கையில் அந்த காலத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கேட்டாலும் இல்லை, இன்றைக்கு புதிதாக உருவாகி இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்டாலும் இல்லை. இப்படி பிரச்சனைகளுக்கு தீர்வற்ற ஒரு வழியை பின்பற்றுவதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? மறுமையிலே அந்த நரகத்தில் கிடந்து அழைத்தனா அத்தான ரசூலா, நான் அல்லாவின் வழியை பின்பற்றி அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, மாணவியின் வழியை பின்பற்றிருக்க வேண்டுமே, இன்னா அத்தானா சாதத்தனா எங்களின் நல்லவர்களுக்கு கட்டுப்பட்டோமே, குபரானா எங்களின் பெரியவர்கள் காட்டிய வழியிலே சென்றோமே, பாலல்லூன சபீலா எங்களை வழிகெடுத்து விட்டார்களே, அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனை கொடு சொல்லி அங்கே புலம்பி என்ன புண்ணியம்? இங்கே சீர்திருந்த வேண்டும், வெற்றிக்கு வழி எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே இந்த உலகத்திற்கு அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் எதையெல்லாம் சொன்னார்களோ அத்தனை செய்திகளையும் சாறு விழிந்து உலக மக்களுக்கு கொடுத்து சென்றார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றுகின்ற பொழுது அரஃபா என்ற திடலிலே, மினா என்ற இடத்திலே, முஸ்தலிஃபா என்ற மைதானத்திலே கூடி நின்ற மக்கள் மத்தியிலே நபிகள் நாயகம் மன்னவர்கள்
அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை சாறு விழுந்து ஊட்டினார்கள். அந்த உரையிலே நபி அவர்கள் இறுதியாக குறிப்பிடுகிறார்கள், மக்களே, இதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்தேன், உங்களுக்கு வழிகாட்டினேன், உங்களின் சந்தேகங்களை தீர்த்து வைத்தேன், உங்களின் பிரச்சனைகளுக்கு பதிலளித்தேன். நீங்கள் செல்ல வேண்டிய நேரிய பாதையினை உங்களுடன் இருந்து உங்களுக்கு நான் சொல்லித் தந்தேன். ஆனால் நான் வந்த வேலை முடிவடைந்து விட்டது. இனிமேல் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா என்று சொல்ல முடியாது. நான் வந்த பணி முடிவடைந்து விட்டது. எனவே நான் சென்றதற்கு பிறகு, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு, நீங்கள் வழி தவறாமல் நிற்பதற்கு உங்களிடத்திலே 2 அம்சங்களை விட்டு செல்கிறேன். அந்த 2ஐ நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அது இருப்பதை நீங்கள் பின்பற்றுகிற வரை வழி தவற மாட்டீர்கள். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. உங்களிடம் 2 காரியங்களை, 2 செய்திகளை விட்டு செல்கிறேன். அந்த 2ஐயும் பற்றி பிடித்திருக்கிற வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன். மற்றொன்று சுன்னத்தி, என்னுடைய வழிமுறை, அல்லாஹ்வின் தூதராகிய என்னுடைய வழிகாட்டுதல், மாநபியின் வழி. இந்த 2ஐ நீங்கள் செயல்படுத்துங்கள். அந்த 2இல் உள்ளதை பின்பற்றுங்கள். நீங்கள் நேரிய வழி பெறுவீர்கள், வழி தவறவே மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அந்த 2இலே ஹனஃபி மதுஹப் இருக்கிறதா, ஷாஃபி மதுஹப் இருக்கிறதா, வேறு ஏதேனும் மதுஹபுகள் நபிகள் நாயகம் விட்டு சென்ற வேதத்திலே இருக்கிறதா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? பிற்காலத்திலே ஒருவர் வருவார், அவர் மதுஹப் நூல்களை எழுதுவார், அவர் சொல்வதை பின்பற்றுங்கள் என்று சொன்னானா? நபிகள் நாயகத்தின் தோழர்களை கூட பின்பற்ற முடியாது. நபிகள் நாயகத்தோடு பழகியவர்கள், நபிகள் நாயகத்திலே நேரடியாக பாடம் பயின்றவர்கள். ஏனெனில் அத்தனை பேர் மனிதர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்தஸ்தை யாரும் பெற மாட்டார்கள், அந்த தூதரை தவிர. அவர்களிடம் கூட தவறுகள் இருக்கும். இத்தபிமா யூஹா இலைக்க மின் ரப்பிக், உமது இறைவனிடமிருந்து வஹியாக அறிவிக்கப்பட்டதை பின்பற்று. அல்லாஹ் சொல்ற ஒரே செய்தி, அந்த வஹியை பின்பற்று. எது வஹி? நபிகள் நாயகம் சொன்னது வஹி, இமாம்கள் சொன்னது வஹி இல்லை, ஆலிம்கள் சொன்னது வஹி இல்லை, அஜர்த்துமார்கள் சொன்னது வஹி இல்லை, ஹனஃபி மதுஹப் வஹி இல்லை, ஷாஃபி மதுஹப் வஹி இல்லை. வஹி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு, அவருடைய மரணத்தோடு முடிந்து விட்டது. அவர்களுடைய அந்த இறுதி பேருரையின் பொழுது அல்லாஹ் சொன்னான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். இதுல இருக்கிறது தான் மார்க்கம். இதை தவிர வேறு யாரேனும் மார்க்கம் என்று எதையும் சொல்லக்கூடாது, வேறு எதையும் செய்யக்கூடாது, வேறு எதையும் பின்பற்றக்கூடாது. அப்படி யாரேனும் பின்பற்றினால், மாநபியின் வழியை விடுத்து வேறு யாரேனும் புதிய பாதைகளை தேர்ந்தெடுத்தால், குல்லு பிதஅத்தின் லலாலா, புதிதாக தேர்ந்தெடுக்கிற அத்தனை வழிகளும், நபிகள் நாயகம் காட்டாத மற்றவர்கள் காட்டிய புதிய வழிகள் அத்தனையும் தவறான வழிகளாகும். குல்லு லலாலத்தின் பின்னால், அந்த தவறான வழிகள் அனைத்தும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகத்திலே நேரடியாக பாடம் பயின்ற நபித்தோழர்கள், சஹாபாக்கள், நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மஹ்ஷர் பெருவெளியில் சூரியன் நமக்கு தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும், பூமி செம்புத்திரையாக மாற்றப்பட்டிருக்கும், நாவெல்லாம் வறண்டு போய் ஒரு மிடர் தண்ணீருக்காக மக்கள் எல்லாம் அல்லாடக்கூடிய தருணத்தில் நபிகள் நாயகத்தின் கரத்திலே கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்து, உங்கள் சமுதாயத்திற்கு அள்ளித்தாருங்கள், அவர்கள் தாகம் தீரட்டும் என்று அல்லாஹ் கொடுத்திருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அந்த தண்ணீரை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அப்பொழுது ஒரு கூட்டம் உள்ளே வரும். வருகிறவர்கள் உள்ளே வரவிடாமல் வழியிலே தடுத்து நிறுத்தப்படுவார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்து பார்த்துட்டு சொல்வாங்களா, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், என்னோடு வாழ்ந்தவர்கள், அந்த என் தோழர்களை உள்ளே வரவிடுங்கள், அவர்களுக்கு நான் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டி கேட்பார்களாம். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், ஃபயகால்
யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, முஹம்மது அவர்களுக்கு இந்த தடாகத்தில் தண்ணீர் குடிக்கிற பாக்கியம் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் சென்றதற்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் புதிதாக எதையெல்லாம் உருவாக்கினார்கள் என்று உமக்கு தெரியாது. அதனால் அவர்களுக்கு தண்ணீர் குடிக்க அனுமதி கிடையாது. எதுக்கு தண்ணீர் குடிக்க அனுமதி இல்லை? கொலை செய்தார்கள் என்று சொல்லி காரணம் சொல்லப்படவில்லை, விபச்சாரம் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டவில்லை. மார்க்கத்தின் பெயரால் மாணவி காட்டாத ஒரு வழியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், செயல்படுத்தினார்கள். அதனால் அவர்கள் இந்த தண்ணீர் தடாகத்திலே தண்ணீர் குடிக்க தடுக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் பதில் சொல்கிறான். மாணவி காட்டாத ஒரு வழியை தேர்ந்தெடுத்ததற்காக வேண்டி அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன கதிக்கு ஆளாகும் என்பதை புரிந்து கொண்டு மாணவி வழியிலே செயல்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லவர்களை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah